போல். லூஸ் ப்ளீஸ். என்னையா 3 பேர் வரிசை எப்படி உட்காந்துருக்கிறேன் பாவம் போல. வேலைக்கெல்லாம் போற ஐடியா இல்லையா? சாட்டாச்சாயா எல்லாரும்? சாட்டாச்சா? சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்னைக்கு தரமான ஒரு வீடியோ. என்ன அப்படின்னா, நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குற ஒன்றே ஒன்று தான், ப்ரோ சவுதி அரேபியாவை தவிர வேறு ஏதாவது கண்ட்ரியில் வேலை இருக்குதா, அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் டெலிவரி ஜாப்பை தவிர வேறு ஏதாவது வேகன்சி இருக்குதான்னு நம்மக்கிட்ட கேட்குறது. ஏன்னா சில பேருக்கு தெரியும் பைக் டெலிவரி ஜாப்ஸ் வந்து சேஃப் கிடையாது, அந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியும். அதனால் அதை தவிர வேறு ஏதாவது வேகன்சி இருக்குதான்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை ப்ரோ, நான் 10th தான் முடிச்சிருக்கேன், நான் 12th தான் முடிச்சிருக்கேன், டிப்ளமோ தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி படிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கு தான். ஸோ நம்மளோட பக்கத்து கண்ட்ரி, ஸோ சவுதிக்கு பக்கத்து கண்ட்ரி துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் வேகன்சி இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஷார்ட்ஸில் பார்த்துட்டு யூடியூப் பார்க்க வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஷார்ட்ஸில் நம்ம வீடியோ போட்டிருந்தோம், இப்படி ஜாப் வேகன்சி இருக்குது, சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ, ஏஜென்ட் எப்படி, என்ன வேலை, அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். சரிங்களா? அதை பற்றி அந்த வீடியோ நம்ம சொல்ல போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மிஸ் பண்ணிட்டீங்க அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் ஏன் ப்ரோ நீங்கள் அதை சொல்லலை, இதை ஏன் ப்ரோ சொல்லலை நீங்கள் கேட்கக்கூடாது. நான் தெளிவாக எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்லுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளைமேட்டும் வேறு லெவலில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோட இந்த ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். என்னென்னா, உங்களோட ஓன் ரிஸ்க்கு, உங்களோட முழு சம்மதத்தோடு தான் இந்த வீடியோவில் வரவங்கக்கிட்ட நீங்கள் போய் பேசுகிறது எல்லாமே இது உங்களோட தனிப்பட்ட விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கிடையாதுங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம இதுக்கு மோட்டியே 45 பேர் இன்டர்வியூ செலக்ட் பண்ணி இந்த 45 பேருமே சவுதி ரியாத்துக்கு வந்துட்டாங்க, ஒர்க்குக்கு வந்துட்டாங்க. ஸோ அது நிறைய பேருக்கு தெரியும். அதோட ஃபுல் வீடியோஸ் கூட சேர்த்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணோன்னு வைங்களேன், அது வேறு. பட் இது எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான். அதனால் கடைசியில் இல்லை ப்ரோ நான் காசு கொடுத்தேன் அப்படி ஆகிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் 100% நான் ஷுவராக சொல்லுவேன், உங்களை ஏமாற்ற மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வீடியோ போட்டு 45 பேர் போனாங்க, 45 பேர் செலக்ட் ஆகி இப்போ 45 பேருமே இங்கே ரியாத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ நல்ல இதுதான். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், தேவையில்லாமல் ஏஜென்ட் ஏமாத்திடுவான் காசு அப்படிங்கிற இந்த மாதிரி தேவையில்லாத கமெண்ட்டே போடாதீங்க. அது நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஏன்னா அந்த மாதிரி நடக்காது, வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? இதில் ரொம்ப முக்கியம், ஏஜென்ட் யாருன்னா நம்ம அண்ணன் தான். நம்ம ஆல்ரெடி நம்ம அண்ணனுக்காக தான் நம்ம அந்த டெலிவரி ஜாபுக்குள்ள வேகன்சி போட்டோம். நிறைய பேர் செலக்ட் ஆகி இப்போ நிறைய பேர் இங்கே வந்து ஏர்ன் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ரொம்ப முக்கியம், ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1 month சேலரி எடுத்துட்டாங்க 2 பேர். ஏன்னா மிச்சம் எல்லாரும் இப்போ தான் வந்தாங்களா, 7ஆம் தேதி தான் வந்தாங்க. அதுக்கு மேலே 5 பேர் வந்ததில் 2 பேருக்கு டக்கு லைசன்ஸ் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சு, வேலையை வந்துருச்சு. சரிங்களா? காசு சம்பளமே அந்த இது வந்துருச்சுன்னாங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் ரொம்ப நம்பிக்கையானது நம்ம அண்ணன் தான். நம்ம அண்ணன் தான் இந்த ஜாபுக்கும் இது பண்ணிகிட்டு இருக்காப்புல, அனுப்பி விட்டுட்டு இருக்காப்புல. எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்கன்னா துபாய் போகிறீங்க. சரிங்களா? துபாயில் என்ன ஜாபுக்கு போகிறீங்கன்னா சோலார் கிளீனிங், சோலார் பேனல் கிளீனிங் ஒர்க் தான் போகிறீங்க. என்னென்னா சில பெரிய கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல்ஸ் இருக்கும், அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுற ஒர்க் தான். ஃபுல்லாக சேஃப்டியோடு தான் இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் வேறு ஒரு கண்ட்ரிக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி இல்லாமல் அங்கே ஒன்றுமே இருக்காது. அப்படிங்கும்போது உங்களோட சேஃப்டியோட தான் நீங்கள் அந்த வேலைக்கு போவீங்க, சேஃப்டியோட தான் இருக்கும். அந்த வீடியோட ஃபுட்டேஜ் வேணும் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? என்ன குவாலிஃபிகேஷன் ப்ரோ இந்த வேலைக்கு அப்படின்னா, அவங்களோட பேசிக் என்னென்னா 10th 12th டிப்ளமோ இருந்தால் பார்த்தீங்கன்னா இது க்ளீனிங் ஒர்க் தான். சேலரியும் பெரிய சேலரி கிடையாது. சரிங்களா? ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நான் வந்து அப்ராடில் கல்ஃபில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இந்த வேலை கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? சில பேர் கேட்பாங்க, அவனுக்கு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்கும்போது இல்லைங்கும்போது அந்த வேலை நம்ம விட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுவே கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது நம்மளை டக்குன்னு எடுத்து விடாங்க. ஸோ இதுதான். அது மட்டும் இல்லைங்க, இது ரொம்ப மோசமான சேலரிலாம் கிடையாது. சரிங்களா? ஊரில் சும்மா இருக்கிறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, இந்த சேலரி எவ்வளோ பரவாயில்லாமல் தான் இருக்கும். அது மூலம் ஒரு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், லாங்குவேஜ் கற்றுக்கிடுவீங்க. சப்போஸ் நீங்கள் மேற்கொண்டு வேறு ஏதாவது அப்ராட் போகிறீங்கன்னா இது கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதுதான் இந்த இது 10th 12th டிப்ளமோ இது போதும். சரிங்களா? இதுக்கு மேலே இருந்து இல்லை ப்ரோ நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு மேலே இருந்தாலும் அப்ளை பண்ணுறது உங்கள் இஷ்டம் தான். சரிங்களா? தப்புலாம் சொல்ல மாட்டாங்க. உங்களோட ஓன் ரிஸ்க்கு, உங்களோட இதுதான். சரிங்களா? உங்களோட டிசிஷன் தான்.
சொல்லிட்டேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏஜென்சி யாருன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் தான் 100க்கு 100% நம்ம நம்பலாம். அதே மாதிரி எந்த கண்ட்ரிலனா துபாயில் தான் இருக்குது. என்ன ஒர்க்கு? சோலார் பேனல் கிளீனிங் ஒர்க்கு. குவாலிஃபிகேஷன் என்னென்னா 10th 12th டிப்ளமோ சரிங்களா, எனி டிகிரி. ஸோ உங்களோட ஓன் ரிஸ்க்கு சரிங்களா. இன்ஜினியரிங் முடிச்சுன்னா இந்த வேலைக்கு தான் போகணுமான்னா அது உங்கள் விருப்பம், போகாததும் உங்கள் விருப்பம் தான், அது நம்ம ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் சேலரி சரிங்களா. ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 hours ஒர்க்கிங் ஹவர்ஸ் சரிங்களா. காலையில் போகிறீங்கன்னா காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே இருக்கும், ஒரு 6 மணி வேணும். அதுக்கப்புறம் ஏற்றி விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வெயில் தாந்துடும், நம்மளுக்கு கண்ணும் தெரியாது, அதனால் நிறைய பேருக்கு. அதனால் ஒர்க்கிங் ஹவர்ஸ் 10 hours போட்டிருக்காங்க. அந்த 10 ஹவர்ஸ்க்கான சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1200 AED சரிங்களா, துபாயில் AED. அது போக 300 ரியால் ஃபுட் அலவன்ஸு ரூம் கொடுத்துருவாங்க சரிங்களா. அக்காமடேஷன் கம்பெனி கொடுத்துருவாங்க. ரூமுக்கு சாப்பாடு கையில் காசு தந்துடுவாங்க. 1200 ரியால் சேலரி சரிங்களா. அப்போ 1500 ப்ளஸ்ஸு ரூம் கொடுத்துட்றாங்க. இது போக நீங்கள் 10 மணி நேரத்துக்கு போக நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் வேலை பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஓட்டியில் சேர்ந்துடும் சரிங்களா. ஓட்டி அமௌண்ட் நல்ல அமௌண்ட்டாக தான் சொன்னாங்க. ஆனால் நான் அதை பற்றி என்ன கேட்கல. ஏன்னா இது நீங்கள் நானே எல்லாத்தையும் சொன்னேன்னு வைங்களேன், நீங்கள் யாரும் ஏஜென்ட்டை எதுவும் கேட்க மாட்டீங்க. சரி இவரையெல்லாம் சொல்லிட்டாரே நம்ம ஏஜென்ட்டை எதுவும் கேட்காண்டா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இது வந்து நீங்கள் தான் போகிறீங்க, நான் இல்லை. அதனால் நீங்கள் ஏஜென்ட்டை பேசணுன்னா, ஏஜென்ட்டை எல்லாத்தையும் கேட்கணுன்னா நான் வந்து சில விஷயங்கள ஏஜென்ட்டே கேளுங்கன்றோம். இப்போ ஓட்டி காசில் எவ்வளோ நீங்கள் ஏஜென்ட்டை கேட்டுக்கலாம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக் சேலரி 1200 ப்ளஸ் 300 ஃபுட் அலவன்ஸு, அது போக ரூமு கம்பெனி தந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது சரிங்களா. இதுக்கு இந்த சேலரிக்கு உங்களுக்கு ஓகே, நான் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு வேணும், லாங்குவேஜும் கற்றுக்கணும், இந்த சேலரியும் ஓகேன்னா ஏஜென்ட் நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து கால் பண்ணி பேசிக்கலாம். பேசும்போது நம்ம பேரை சொல்லி பேசிடுங்க. அப்படிங்கும் போது தான் அவருக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர்ட்ட கொடுத்து பண்ணுறாங்க. நம்ம மூலமாக போனீங்கன்னு தெரிஞ்சாதான் அவருக்கு வந்து சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் தருவாங்க, அதான் உண்மை சரிங்களா. ஏன்னா நம்மளால் ஒரு 45 பேர் இப்போ இங்கே இருக்காங்க, வேலைக்கு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு இன்னும் நிறைய பேர் போகணும், இன்னும் நிறைய பேர் கஷ்டத்துலேருந்து மீளணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி இந்த விஷயம் நான் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தவறானதுல போய் முடிஞ்சிட்டுன்னு வைங்களா, நான்லாம் பெரிய ஆப்பாக வாங்கிடுவேன். பட் இருந்தாலும் இதை பண்ணுறதுனா சரி, என்னால் 1-2 பேருக்கு வேலை கிடைச்சாலும் ரொம்ப சந்தோஷங்கிறனால தான் இது பண்ணிகிட்டு இருக்கேன் சரிங்களா. அப்போ எல்லாமே சொல்லிட்டேன். இப்போதைக்கு நான் எல்லாமே சொல்லிட்டேன். யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது சரிங்களா, அது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதான் ரொம்ப முக்கியம். யாருக்கெல்லாம் இந்த வேலை கிடைக்காதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதை கவனமாக கவனிங்க. ஏன்னா எல்லாரும் நினைப்பீங்க நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிரோன்னு, ஆனால் அப்படி கிடையாது. ஸோ எடுத்துட்டு கிளம்பிட்டேன். இன்னும் இங்கே ஏதோ போட்டிருக்க ரோடு அவாய்டிங் ரோட் வாசா. அப்புறம் இந்த சைடில் ஃபஸ்ட்டே காமிச்சேன். உள்ளே திரும்பின பிறகு இந்த ரோடை அவாய்ட் பண்ணுங்குது. மெண்டல் பய ரோடு கூகுள் மேப்பு. ஆனால் செம்மையாக ஜில்லுன்னு இருக்குங்க. சூரியன் ஆனால் எரியிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஆனால் கூலிங் எப்படி இருக்குன்னு சொல்ல வார்த்தை இல்லைங்க, அப்படி கூலிங்காக இருக்குது. எத்தனை கிலோமீட்டர்? 9.7 கிலோமீட்டர்ஸ். இவ்வளோ ஹங்கர் வண்டி நிற்கி. இந்த குளூர்ல மூக்கே பெருசான மாதிரி ஃபீல் ஆயிட்டுங்க இந்த வீடியோவில். குண்டு குண்டு 20-25 நிமிஷமா பார்த்தீங்கன்னா கேமரா ஆன்லேயே இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து 4K 30 ஃப்ரேம் செகண்ட்ல வீடியோஸ் எடுக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆன் பண்ணி வச்சாலே சார்ஜ் உடனே இறங்கிடும். ஸோ 20-25 நிமிஷம் சார்ஜ் இருந்தனால ஆஃப் ஆகிட்டு சரிங்களா. கேமரா சார்ஜ் இல்லை, மொபைல்லையும் சார்ஜ் இல்லை, கம்பெனி மொபைல்லையும் சார்ஜ் இல்லை, என்னோட ஹேண்ட்செட்லேயும் என்னோட மொபைல்லையும் சார்ஜ் இல்லை, கேமராலையும் சார்ஜ் இல்லை. ஒரே ஒரு 10,000 mAh பேட்டரி சரிங்களா. அதுவும் இங்கே வந்து வாங்கினது தான், நல்ல ஷோரூமில் தான் வாங்கினேன், ஆனால் பிரச்சனை இல்லை. அந்த ஒரு 10,000 வச்சு எத்தனை இதை சார்ஜ் போட முடியும்? இப்போ ஆஃபீஸ் மொபைல் கம்பல்சரி போட்டு தான் ஆகணும். 12 மணி வரைக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகணும். பார்த்தீங்களா 8 பாயிண்ட்லேயே நிற்கி. ரீசன் என்னென்னா, இப்போ அப்ளிகேஷன் எதுவும் ரன் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து சார்ஜ் ஏறும். ஆனால் அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்குது. கூகுள் மேப் ரன் ஆகுதுனால குறைய மாட்டுக்கு, கூடவும் மாட்டுக்கு, அப்படியே நின்று சார்ஜ் ஏறிட்டே இருக்குது. உருவிட்டோன்னா அப்புறம் இறங்குது. அது ஒன்று. என்னோட ஹேண்ட்செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் சார்ஜ் இருக்குது. கேமராக்கு இவ்வளோ நேரம் என்ன பண்ணேன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். ஸோ இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரு. இந்த ஆர்டரோட மேக் பண்ணிகிட்டு இருக்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த 20 நிமிஷம் வேற ஒரு பாயிண்ட்டை கேபிள் மட்டும் வாங்கி எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இது இருக்கும், என்னது சார்ஜிங் போட்டிருக்கோம். அதெல்லாம் செல்ல ஷாப்பில் மட்டும் தான் என்ன இருக்கும்னா, என்னங்க இப்படி குழு இருக்குது, வண்டி ஓட்ட முடியல. இருங்க இந்த கண்ணாடியில் பாருங்க,
ஊதுனா கண்ணாடி ஃபுல்லாக வைசர் ஃபுல்லாக ஃபாக் ஆயிடுது. இப்போ வண்டி ஓட்ட முடியல, ஒரு மாதிரி இங்கெல்லாம் குளிருது. ஜாக்கெட் போட்டிருக்கேன், உள்ள 2 டிஷர்ட் போட்டிருக்கேன், அப்படியே குளிருது. ஓ மை காட், பங்கமாக குளிருதுங்க. ஸோ அப்போ இல்லைங்க, மூச்சு ஒரு மாதிரி இருக்காது. மூச்சு இருக்கிற அந்த மூச்சு கூட ஜில்லுன்னு உள்ளே போகிறதுனால தலைவலிக்கு. அப்போது இவ்வளோ நேரம் கேமராவுக்கு சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன். சரி ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போடணும், 15 நிமிஷம் சார்ஜ் போட்டேன். அதில் தான் இப்போ ஆன் ஆச்சு. சரி இந்த வீடியோ ஃபுல்லாக முடிச்சிடும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், ஏஜென்ட் யார், எந்த நாட்டுக்கு போகிறீங்க, சேலரி எவ்வளோ, என்ன படிப்பு, என்ன எஜுகேஷன், அதுமாதிரி என்ன வேலைக்கு போகிறீங்க, இதெல்லாம் சொன்னேன். சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 வரோங்க. ஸோ 90K ஓகேங்களா. 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 கம்மி. அது 9,000 ரூபா, 9,000 ரூபா, சாரி 90,000 ரூபா, 90,000 ரூபா, சாரி கரெக்ட், 90,000 ரூபா இந்தியன் ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆகும். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இது பண்ணுங்கள். சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சேலரி எவ்வளோனா 1,200 ருபீஸ் சேலரி, ப்ளஸ் ஃபுட்டுக்கு தனியாக அமௌண்ட் தந்துடுவாங்க, ரூம் தந்துடுவாங்க, அக்காமடேஷன் கம்பெனி தந்துடும். சரிங்களா, அது போக நீங்கள் பார்க்குற ஓட்டிக்கு தனியான அமௌண்ட். ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறீங்களோ அதுக்கு எத்தாலும் அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காசுக்கு ஒரு 30,000 ரூபா நம்ம வந்து சென்ட் பண்ணலாங்க. ஒரு 1,500 ரூபா நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஒரு காசுக்கு ஒரு 30,000 ரூபா சாப்பாடு ரூம்லாம் போக ஒரு 30,000 ரூபா ஊருக்கு அனுப்பலாம். ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா, ஸோ அண்ணனோட நம்பரு, அண்ணனோட இமெயில் ஐடி, அண்ணனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அண்ணனுக்கு டைரெக்டாக கால் பண்ணி இந்த சோலார் வேலையை பற்றி பேசிடுங்க. ஏன்னா வந்து இப்போ அது இமீடியட்டாக அதுக்கு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. பெரிய இன்டர்வியூலாம் கிடையாது. இங்கே சென்னையில் இருந்து சென்னைக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் போதும், வேறு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. சரிங்களா, ஓகேன்னா நீங்கள் பண்ணுங்கள். என்னால் ஏன் இப்படி உங்ககிட்ட இப்படி டக்குன்னு கட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குன்னா, அந்த அளவுக்கு பயங்கரமாக குளிருதுங்க. நம்ம வாயை திறக்கும்போது அந்த வாய்க்குள்ளே போகிற அந்த காற்றும் சரி, மூக்குக்குள்ளே போகிற காற்றும் சரி, பயங்கர கூலிங்காக இருக்குது. தலைவலிக்கு, அந்த கூலிங்கால தலைவலிக்கு இப்போ எனக்கு ஒரு பயங்கரமாக தலை வேற வலிச்சுக்கிட்டு இருக்கு. நான் இதில் உள்ள 2 டிஷர்ட் போட்டிருக்கேன், அதில் 2மே ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் போட்டிருக்கேன். உள்ள ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும், பிளாக் கலர் ஸ்கின் போட்டிருப்பேன். சரிங்களா, அப்போ மொத்தம் 3 போட்டிருக்கேன். அந்த பிளாக் கலர் ஸ்கின்னு சின்னதாக காது அடித்தாலும் உள்ளே போகும். சரிங்களா, அந்த மாதிரி ஸ்கின் தான் அது. அது தூசி படாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்கின்னு. 2 டிஷர்ட் பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான டிஷர்ட்டு. ஆனால் அப்படியுமே எனக்கு இப்போ இங்கெல்லாம் இன்னும் இதுக்குலாம் இங்கே இந்த ஆர்ம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காற்று அடிக்கும்போது குளிருது. அதே மாதிரி கால் குளிர மாட்டேங்குது, ஏன்னா அந்த நீல் பேட் அந்த காற்றை தடுத்துருது. ஆனால் தொடை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குளிருதுங்க. தொடை குளிருது, ஷூ குளிருது. ஷூக்குள்ளே கொடுமையாக இருக்குங்க. எனக்கு கொடூரமாக இருக்கிறத விட கொடுமையாக இருக்குது. ஆனால் அந்த வெயிலுக்கு இந்த குளிர் கம்பேர் பண்ணால் குளிர் எவ்வளோ பரவாயில்லைங்க. ஏன்னா வெயில் வந்து அது சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு வெயில். அதனால் அதுக்கு கம்பேர் பண்ணால் இது எவ்வளோ பரவாயில்ல தான். பட் இருந்தாலும் வெயில் டைமில் கூட பொருள் வந்து இதாகாது. சரிங்களா, கொண்டு போகிற பொருள் வந்து ஆறி போகாது. வெளியும் ஹீட்டு, பொருளும் ஹீட்டுங்கும் போது பிரச்சனை கிடையாது. அதிகபட்சம் இந்த கோல்ட் காஃபியும் ஐஸ்கிரீமும் கொண்டு போக மட்டும் தான் பிரச்சனை. ஆனால் இதில் எதை கொண்டு போனாலும் பிரச்சனை. இப்போ கோல்ட் காஃபி கொண்டு போகிறோன்னா பிரச்சனை கிடையாது, ஐஸ்கிரீம் கொண்டு போகிறோன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அதெல்லாம் மெஜாரிட்டி 1-2% தான் அது வரும். மிச்சம் எல்லாமே சூடான பொருள் தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு நம்ம தெர்மல் பேக் வச்சுருந்தாலுமே உள்ள நம்ம எடுத்து வெளியே கொடுக்கறது முன்னாடி கூலிங் ஆயிடுது. அதுதான் பிரச்சனை. $10.47. ஸோ 10:48 ஆயிடுச்சுங்க. எப்பவுமே கொடுப்பேன்னா 10:53 கொடுப்பேன் நம்ம இந்த ஆர்டரை. எப்படியும் 11 மணி ஆயிரும். ஸோ இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஆர்டர் இப்போ வரைக்கும் பண்ணியிருக்கோம்னா 7 ஆர்டர் இப்போ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுவும் கொஞ்சம் நமக்கு ஒரு டே தான். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஆர்டர் இல்லை. ரூம்லேருந்து வர பழக்கம் திரும்பி பழைய மாதிரி ஆகிட்டேன். புரியுதா, கெட்டு போயிட்டேன். திரும்பி 2 மணி 1:30 தான் வந்துகிட்டு இருக்கேன். நாளைக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நாளைக்கு 11:45 12 மணிக்கு ரூம்லேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். அதிகபட்சம் 12:30 ரூம்லேருந்து கிளம்புற மாதிரி ஒரு பிளான் போட்டு வச்சு கிளம்பணும். என்ன பொறுத்தவரைக்கும் 12 மணிக்கு கிளம்புறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா கொஞ்சம் முன்னோட்டி வந்தால் கொஞ்சம் முன்னோட்டி ஆர்டர் கிடைக்குது. சரி பரவாயில்ல, 12 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்த்தா ஆகணுங்கும் போது வேலை பார்ப்போம், என்ன பிரச்சனை இருக்குதுப்போம்.